பட் சினிமாவில் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிஜமாவே அமைதியாக இருக்க முடியுமா? பிகாஸ் எவ்வளவோ ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. தட் இஸ், அடுத்த படம் என்ன, நம்ம படம் இப்போ வெற்றி அடைஞ்சு அடுத்த படம் இதை விட பெரிய வெற்றி அடையுமா, நம்ம படம் தோல்வி அடைஞ்சு அடுத்த படம் வெற்றி ஆகணும், இந்த ஆக்டர் வருவாங்களா, அந்த ஆக்டர்ஸ் வருவாங்களா, இதை எதாவது நினைச்சிட்டே இருக்காங்கல்ல. நான் பேசுறவங்கலாம் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று போட்டு மண்டையில் விட்டுட்டே இருக்காங்க. சாரி, ரொம்ப ரேரா நான் பார்க்கறேன். தியாகராஜன் குமார் அவர் ரொம்ப எக்ஸெப்ஷன், பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆமா, பொறாமை, எனக்கு அவ்வளவு பொறாமை. இனிமையா இருந்தாலும் பண்றாரு, அவர் மேல அவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். பட் அவர் கொஞ்சம் எக்ஸெப்ஷன் வச்சிருங்க. இல்ல, நம்ம அதை தானே கவனிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு ஒருத்தர் தென்படுறாரு அந்த மாதிரி. ஆமா, எப்போவாவது ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணலாம். அப்போ நமக்காக ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு படம் அப்படி கொடுத்துட்டோம், அடுத்த படத்துல அவசர அவசரமா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது. அதுதான் சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 2 படம் பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் அவருக்கு டேட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி அவர் அமைதியா இருப்பார். ஸோ